வரலட்சுமி நோன்புக்கு அமைப்பதற்கு வீடை பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சி மனையெல்லாம் தொடச்சி வாழைக்கன்று நட்டு 2 பக்கம் நட்டு மணப்பலகையை வச்சுருக்கேங்க. இப்போ அலங்காரத்தை தொடங்கிடலாம், வாங்க அலங்காரத்தை தொடங்கிடலாம். மணக்கட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பொன்னாடியாக போத்துனது இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் போர்வை, அதை போத்துங்க, பட்டு போர்வைங்க. அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன், அதில் அந்த கோலம்லாம் பொருத்தி வச்சுருக்கேன். இது மேலே நம்ம எழுந்தருள செய்யலாங்க லக்ஷ்மியை. அந்த ஸ்டாண்டு மேலே ஒரு லோட்டஸ் தாமரை கண்ணாடி பூ வச்சுருக்கேங்க. அது மேலே நம்ம சிலையை வச்சு லக்ஷ்மி சிலையை வச்சு எழுந்தருள செய்யலாங்க. லக்ஷ்மி சிலைக்கு குட்டி சிலை தாங்க. அதுக்கு லேஸ் வாங்கி ஃப்ளவர் போட்ட க்ரீன் ஃப்ளவர் போட்ட லேஸ் வாங்கி அதை நான் மடித்து தைச்சேங்க கையால். தைச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஹூக் போட்டு விட்டுட்டு இன்னொரு லேஸு பட்டை லேஸ் வாங்கி அதை இந்த மாதிரி கிராஸாக கட்டி ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுட்டேங்க. அப்புறம் பிரேஸ்லெட் மாட்டி விட்டுருக்கேங்க. கோல்டும் நீங்கள் போடலாங்க, விசேஷங்க. இப்போ எழுந்தருள செய்யலைங்க, நம்ம சாயந்தரம் வெளியில் வச்சு எடுத்துகிட்டு வரவழைச்சி அதுக்கப்புறம் எழுந்தருள செய்யணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கினேங்க. அந்த ஸ்டாண்டு வாங்கி அதில் பிள்ளையாரை வச்சாச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணியில் கழுவியாச்சுங்க. கலசம் வைக்கிறது எப்படின்னு காட்டுறேங்க. குட்டி கலசம் தாங்க நான் இந்த வருஷம் வைக்க போகிறேன். குட்டி கலசம் மாவெல்லாம் தேங்காயெலாம் உங்களுக்கு பித்தளையிலேயே ஆன்லைனில் அவைலபிளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டு எடுத்து அதுவும் பித்தளை தட்டு தான், அதில் அரிசி பருப்பி பச்சரிசி பருப்பி உள்ளேயும் அந்த குங்குமச்சிமிழில் நான் வாங்கினேன். ஆனால் நீங்கள் குட்டி கலசம் மாதிரி வாங்கிக்கலாங்க. இதில் அரிசியை நிரப்பி 3 ஏலக்காய் 3 கிராம்பு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுருக்கேங்க. வச்சு ₹1 காயின் போடலாங்க. பித்தளை வெள்ளி எது வேணால் சேர்க்கலாங்க. இப்படி வச்சு இந்த மாதிரி மூடி இந்த குட்டி கலசத்தை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோங்க. குட்டி கலசம் வச்சாச்சுங்க. இப்போ சாமியை இங்கே வரவழைச்சி வீட்டுக்குள்ளே வரவழைச்சி நம்ம அந்த தாமரையில் எழுந்தருள செய்யணுங்க. இந்த மாதிரி ஒரு தாழி சரடில் மஞ்சள் கிழங்க வச்சு கட்டி 3 முடிச்சு போட்டு அம்பாளுக்கு, அதாவது லக்ஷ்மி தாய்க்கு கட்டி விடணுங்க. இது ரொம்ப முக்கியங்க. வரலட்சுமி அழைப்புக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அவல் அண்ணா ஃபுட்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேங்க. அதில் பொங்கல் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே அவலில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு போட்டிருந்தேன், அதே மெத்தடில் தான் செய்ய போகிறேன். அவல் பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு படைக்க போகிறேங்க வரலட்சுமி அழைப்புக்கு. மாப்பிள்ளை சம்பா அவலில் ஒரு தட்டில் ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை தாம்பூலம், அப்புறம் வளையல் 6 வளையல், அதுக்கப்புறம் சுமங்கலி செட்டு, கட்டிக்க போகிற நோன்பு கயிறு, இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க கட்டிக்க போகிற நோன்பு கயிறு, அப்புறம் வெளியில் கொடுக்க போகிற நோன்பு கயிறு எல்லாத்தையும் வச்சுருக்கேங்க சாமிக்கிட்ட. காதல கருவமணியும் இருக்குங்க. எலுமிச்சை வைக்கணும், இருங்க வைக்கிறேன். ஆரத்தி காட்டிட்டு இந்த பக்கமாக முகத்தை திருப்பி அம்மாவை உள்ளே எடுத்துகிட்டு போங்க லக்ஷ்மி அம்மாவை.
தேசிய தீர்த்த சுவாமி தேவத்தனம் பக்தானம் பூஜபாலனை காமதேவி நந்தாம் கருப்பத்தனை ஜெயந்திரத்தில் சேர்ந்து கொள்வோம் சாய் மங்கள் சாய் நாம் ஒன்று கோய்தா கோய் கோய்தா கோய் கோய்தா கோய் கோய்தா கோய் கோய்தா கோய் ஓம் வரலட்சுமியாய் கோய்தா கோய் ஓம் மகாலட்சுமியாய் கோய்தா கோய் கோய்தா கோய் கோய்தா